தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான துறை எது அப்படின்னா கனிம வளத்துறை. திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கு. இந்த விமான நிலையம் அமைக்கிறதுல வந்து அதானி குடும்பத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிரதமர் செந்தில் பாலாஜி வந்து கட்சி தாவ போறாரு, திமுக விட்டு வெளியேற போறாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நான் உங்கள் HKS. இன்னைக்கு உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். அதில் குறிப்பா ஜூனியர் விகடன்ல ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான துறை எது அப்படின்னா கனிம வளத்துறை. இந்த கனிம வளத்துறையில பொதுவா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, நிர்வாக நடைமுறைகளையும், குவாரி கண்காணிப்பு அதிகாரிகள் இடமாற்றம், டெண்டர் விடுறதுல இது மாதிரி பல்வேறு வகையான குளறுபடிகள், புகார்கள் அதுல இருக்கு. ஸோ அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு மினரல்ஸ் அப்படின்னு நம்ம அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு துறை இருக்கு. ஸோ இந்த துறையோட முக்கிய பங்களிப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்ல இருக்கிற அரசுக்கு சொந்தமான கிரானைட்டு, கிராஃபைட்டு, சுண்ணாம்பு கல் இதெல்லாம் வந்து குவாரிகள்லாம் வந்து டீப்பா வந்து ரிசர்ச் பண்றது, இதுதான் இந்த துறையோட முக்கிய பங்கு. இதுல இப்ப புதிய தவேக அரசாங்கம் பதவியேற்றிருக்கு இல்லையா, இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு துறையை வந்து ஓபன் பண்றாங்க. ஏற்கனவே இந்த துறை இருக்கு, தமிழ்நாடு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி அரசு துறை ஒண்ணு இருக்கு, கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி. சோ இந்த துறை எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கனிம வளங்களை கண்காணிக்கிறதுக்கு, விநியோகம் பண்றதுக்காக இந்த தனியார் துறையை ஆரம்பிக்க போறாங்க. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட்ல வந்து கண்காணிச்சுட்டு வந்தது, ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை அப்படியே வந்து தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு இதை பிளான் பண்றாங்க. சோ இந்த தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு பிளானே என்ன அப்படின்னா, நம்மளுடைய துறை அமைச்சர் இருக்கார்ல, அதாவது பிரபு, அவரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய தில்லாலங்கடி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வரும்போது பயங்கர அதிரடிகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு இல்லையா. இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா, மன்னர் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு நிறுவனத்துக்கிட்ட கம்ப்ளீட்டா இந்த துறையை வந்து ஒப்படைக்க போறதா சொல்றாங்க. மன்னர் அப்படின்ற நிறுவனம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சும்மா நம்ம வந்து டீட்டெயிலா செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது ஒரு 3 நிறுவனம். என்ன அப்படின்னா, சோலா கிரானைட்ஸ், பல்லவா கிரானைட்ஸ், பாண்டியன் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச தகவல் இருக்கு. மேபி இதுவா கூட இருக்கலாமா. ஸோ இவங்க இதுக்கு வந்து ஏதாவது கட்டிங் வாங்கிட்டு இந்த துறைக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் இருந்தது. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம இதை குறிப்பா விவாதிக்க போறோம். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு கொள்கை முடிவுகள்லாம் எடுத்து அதுக்குண்டான ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட இது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. பட் தற்பொழுது இந்த கனிம வளத்துறையில தான் எப்பவுமே ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட அளவை விட தாண்டி கீழே தோண்டி எடுக்கிறது, அது வந்து மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய ஊழலும் கூட. ஆனா இன்னைக்கு இருக்கிற கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே அனுமதிக்கப்பட்ட அளவை விட தாண்டி கீழே போயிட்டு மைன்ஸ்ல வந்து தோண்டி எடுத்துக்கிட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. இதுல பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இதெல்லாம் இவங்க மாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா மன்னர் அப்படின்ற நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை கொடுக்க போறதாவும் சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் இல்லையா, இன்னொரு சப்ஜெக்டும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, கிராவல் மண் வேணும். எதுக்கு? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு, அதாவது இப்போ ரோடு வந்து எல்லாம் பைபாஸ் ரோடு போடுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ பர்டிகுலர் பிளேஸ் எல்லாம் வந்து பிரிட்ஜி அமைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தார் ரோடு போறதுக்கு முன்னாடி ரோடை உருவாக்குறது கிராவல் மண் தேவைப்படுது. இந்த கிராவல் மண்ணுக்கு தேவைக்கு வந்து இவங்க வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாம் அரசு டெண்டர் எடுத்து பண்றாங்களா, இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பழைய கவர்மெண்ட்டுக்கு வந்து, அதாவது ஆட்சியாளர்கள் வந்து நிறைய வந்து கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்ற அடிப்படையில, அதாவது அந்த அமைச்சரோட துறையில இருக்க
இருக்கவங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கப்பம் கட்டாம உங்களுக்கு மண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கடும் கட்டுப்பாடை விதிச்சிருக்கிறதாவும் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல சொல்லப்படுது. இதுல பர்டிகுலரா நம்ம எதுக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்ல வரோம்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல 2 இந்த கனிம விலை விவாதம் நடைபெற போறது இல்லையா. இதுல 2 வந்து ஆல்ரெடி இப்போ அலிகேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து தமிழ்நாடு மினரல்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆரம்பிக்க போறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு மினரல்ஸ் இருக்க போது அதை டம்மி பண்ணிட்டு இதை ஆரம்பிக்கிறது ஒரு நோக்கமே என்னன்னா, இங்க இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா வந்து கனிம வளங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கும் விநியோகம் செய்யறதுக்காக இதை உருவாக்குறோம்னு சொல்லி தனியார்கிட்ட ஒப்படைக்க போறாங்க. ஸோ இதுல நிறைய வந்து ஊழல் நடைபெறுவதற்கு காரணமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. சரி, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த மைனிங் எல்லாம் வந்து டிஜிட்டல் முறையில வந்து கண்காணிக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் மைனிங் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்க போறாங்க. உண்மையிலே இது ஒரு சிறப்பான பிளான் தான். ஏன் அப்படின்னா, தப்பு செய்யறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம மானிட்டர் பண்ணும்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கீழே போறது அப்படின்ற விஷயங்களை கண்காணிக்கலாம், நேரடியாக கண்காணிக்கலாம். சரி, அப்ப என்ன இதுல பிரச்சனை நம்ம கேட்கலாம். ஸோ இது பர்டிகுலரா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸென்ட்ரா டெக்னாலஜிஸ் கம்பெனி அப்படின்னு சிங்கப்பூர் கம்பெனிக்கு கொடுக்க போறாங்களாம். ஸோ இந்த கம்பெனி தான் வந்து ஏற்கனவே சிங்கப்பூர் காவல்துறை டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாம் வந்து கொடுத்திருந்தது வந்து இதோட ஹைலைட்டான ஒரு விஷயம். பட் இதுல என்னன்னா, இன்னுமே டெண்டரே விடல. இன்னுமே இது ஆக்கப்பூர்வமா இந்த விஷயம் வந்து சட்டமன்றத்திலயும் சரி இதை அறிவிக்கும் இல்லை, எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளேயே இந்த நிறுவனத்தை இவங்க எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மினரல்ஸ் மினிஸ்டர் டாக்டர் டி.கே. பிரபுவோட ரிலேஷன் தான் வந்து பர்டிகுலரா இந்த கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்லப்படுது. அதாவது டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு புகார் தான் வந்து முதல்வர் அலுவலகம் தயாராகிட்டு இருக்கு இல்லையா, நாமக்கல் கவிஞர் மாணிக்கல. அதுலயுமே டெண்டர் வந்து யாருன்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே, ஓபன் டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையை முடிய போகுது அப்படின்றது தான் நடக்குது. அப்படின்னா கண்துடைப்புக்காக டெண்டர் நடத்துறாங்க அப்படின்னு தான் இதுல சொல்ல வராங்க. ஸோ மைன்ஸ்ல பர்டிகுலரா டி.கே. பிரபு அமைச்சர் அவர்கள் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்றதுலயும் சரி, அதிகாரிகளை வந்து மிரட்டுறதும் சரி, அவங்க அதாவது அமைச்சர் சொல்ற பர்சனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மிரட்டுறாங்களாம். எப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க கடந்த கால ஆட்சியாளர்கள் கூட சேர்ந்துட்டு பண்ண தவறுகளை எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க நான் சொல்ற ஆளுங்களுக்கு நீங்க கொடுக்கலன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி பழைய குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி பண்றதாகவும் சொல்லப்படுது. இவங்களுக்கு ஒத்துக்காத அதிகாரிகளை நிறைய டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளை உள்ள கொண்டு வர்றதாகவும், அதுல நிறைய லஞ்ச பணம் கைமாறினதாகவும், இந்த மாதிரி ஏகப்பட்ட புகார்கள்லாம் இந்த பர்டிகுலரா கனிம வளத்துல வருது. முதல்வர் வந்து சுதரிக்கணும் அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி வாயிலாக சொல்றோம். இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன்ல இது ஒரு ஆர்டிகலா போட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலரா இந்த 2 விஷயங்கள் நாளைக்கு சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் வந்து நாமளே ஒரு காணொலியை போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, பரந்தூர் சென்னையோட 2வது விமான நிலையம் அமைக்கிறது வந்து தமிழக அரசு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு இதுல பலத்தாடி அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அதே போல விவசாயிகளுக்கும் இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்னு சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல சென்னைக்கு வந்து 2வது விமான நிலையம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம பல ஆங்கிள் பார்த்திருந்தோம். ஸோ என்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்னு. ஸோ அதே நேரத்தில் திருப்பியும் சொல்லியிருந்தோம், சென்னைக்கு வந்து இன்னொரு விமான நிலையம் வந்து அமைக்கிறது வந்து நல்லது, பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாகவே ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம். சரி, திமுகவுக்கு இதுல எந்த விதமான பாதிப்பு அப்படின்னா, திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இடத்துங்களை சுத்தி நிறைய இடங்கள் எல்லாம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விமானத்தளம் வரப்போகுது அப்படின்னா நிறைய இடங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து பாமர மக்கள் கொஞ்சம் பேர் ஏமாந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு வரணுன்ற ஆசைகள்லாம் இருக்கு. இப்படி வந்து அதனாலதான் திமுக வந்து கடுமையா கொந்தளிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல ரொம்ப டீப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல வந்து தென்னிந்திய மாநிலங்களோட முதலமைச்சர்களோட ஒரு மாநாடு வந்து கோவளத்துல நடந்தது. இதுல இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கலந்துகிட்டாரு. அப்பவே முதல்வர் விஜய் வந்து அவர் காதல போடப்பட்டதா சொல்லப்படுது. என்னன்னா, நான் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கேன், சோ இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது வந்து ஒரு சதுப்பு நிலம், அதே போல எப்பவுமே விளையக்கூடிய பயிர்கள் விவசாயிகளுக்கு வந்து உகந்த இடம், இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி
பண்ணி ஒரு விமான நிலையம் அமைக்கிறது பதில் நான் வேற இடத்த தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பரந்தூர் பகுதியில ஏகனாபுரம் பகுதியில் இருக்க சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த திட்டத்தை ரத்து பண்ணது நேத்தே வந்து பட்டாசுலாம் வெடிச்சு சந்தோஷப்பட்டாங்க. பட் இதுல வந்து எஸ்ன்னு சொல்லல அப்படின்னு சொல்லப்படுது அமித்ஷா இவர் சொன்னதுக்கு. பட் பார்க்கலாம்னு சொன்னது ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துட்டு சட்டமன்றத்துல இதை கேன்சல் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் இதுல வந்து பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த விமான நிலையம் அமைக்கிறதுல வந்து அதானி குழுமத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதானி யாருன்னா பரவலா பேசப்படுது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருங்கியவர். அவருக்காக நிறைய டெண்டர்லாம் வந்து இந்தியாவில வந்து தனியாருக்கு கொடுக்கறதுல வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா அதானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து மும்பை, அகமதாபாத், லக்னோ, ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம், கவுஹாத்தி இந்த மாதிரி சர்வதேச விமான நிலையங்கள்லாம் வந்து ஆபரேட் பண்றதுக்காக இவர் அதானி ஏர்போர்ட்ஸ்னு ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. சோ இது சம்பந்தமா தான் வந்து பாத்தீங்கன்னா 2024 முன்னாள் முதலமைச்சர் அவரோட மருமகன் சபரீஷன் அவர்களை வந்து சந்திச்சுட்டு போனது ஒரு பெரிய ரூமரா இருந்தது. ஏன் சந்திச்சாரு, எதுக்கு சந்திச்சாரு, ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல வந்து சந்திச்சுட்டு போனார் இல்லையா. சோ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை உட்கட்டமைப்பு அதே போல விமான நிலைய திட்டங்களுக்கு வந்து டெண்டர் விடுவாங்க. இந்த டெண்டர் இவர் எடுத்து இவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதா சொல்லப்படுது. சோ இந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்துறதுக்காகவே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தாரு கௌதம் அதானி. சோ இப்ப வந்து திமுக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதுக்கு பயங்கரமா குதிக்கிறதுக்கு காரணமே ஆல்ரெடி அவங்க சீக்ரெட்டா வந்து அதானி குழுமத்துக்கிட்ட ஏதாவது திட்டங்களை போட்டிருந்தாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. இதுவும் பரவலா தற்பொழுது இது ஒரு வதந்தியாவா இல்ல ஒரு இதுவாக சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எது என்னவோ இந்த திட்டம் கைவிடப்பட்டதுல திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி அப்படின்னு பார்க்கப்படுது. சோ சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரவலாக சமூக ஊடகங்கள்ல இன்ஸ்டாகிராம் பொதுவாக இன்ஃபுளுசர்கள் வந்து இதை பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம போட்டிருப்போம். இப்போ தற்போது என்னன்னா, முதல் கட்டமா தென்னிந்தியாவில தன்னுடைய கட்சியை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேரளால அடுத்த கட்ட முயற்சி நடைபெற போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட மை டிவிகே வந்து ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் மூலமா ஆல்ரெடி கேரளால வந்து தொண்டர்களை சேர்க்கும் படலம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல திருச்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இந்த ஒரு விழாவை மாதிரியே நடத்தி ஆட்கள் சேர்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா இதுல என்னன்னா, எப்படி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரை எப்படி கேரளாவில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சோ தமிழக வெற்றி கழகம் அகில இந்திய வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை வந்து மாத்த போறதா சொல்லப்படுது. அதுல முதல் கட்டமா வந்து கேரளால வந்து ஆரம்பிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு அடுத்தது கேரளால ஆரம்பிக்கப்படுறாருன்னு சொல்லப்படுது. எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் விஜய்க்கு இருக்கிறாங்களோ அதே அளவு வந்து பாத்தீங்கன்னா கேரளாலையும் விஜய்க்கு ரசிகர் இருக்காங்க. இங்க எப்படி அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது கியூல நின்றுட்டு டிக்கெட்டுக்காக அதே போல அங்கேயும் பாலாபிஷேகம் இதெல்லாம் நடத்துறாங்க. அதுல குறிப்பா திருவனந்தபுரம், பாலக்காடு, திருச்சூர் இந்த பகுதியிலாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பரவலான ரசிகர்கள் இருக்காங்க. ஈவன் அங்க இருக்கிற மோகன்லாலா இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும், இவர்களுக்கு கூட இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாலும் அடிச்சு பிடிச்சு படம் பார்க்குற அளவுக்கு கூட்டம் வருமானு கேட்டா இல்ல. அதுதான் மிகப்பெரிய அங்க கொஸ்டின் மார்க்கு. ஸோ இவரோட படத்துக்கு அங்க வந்து பயங்கர கிராக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க கட்சியை வந்து தொடங்குற படலம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அதுல குறிப்பா மலையாள நடிகர் தேவன் இங்க நிறைய குணச்சித்திர வேடமும் தமிழகத்துல வில்லன் வேடத்திலாம் நடிச்சிருக்காரு. பாட்சா படத்துல கூட நக்மாவோட அப்பாவா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது பிஜேபியில இருந்து விலகிறாரு. பிஜேபியில அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அங்க வந்து அவருக்கு பேச்சு சுதந்திரம் இல்ல, ஃப்ரீடம் இல்ல அப்படின்ற அடிப்படையில அந்த கட்சியில இருந்து விலகி விஜய் தலைமையில செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னையில விஜய் மீட் பண்ணி கட்சியில சேர போறதா சொல்லப்படுது. சோ அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவோட அதாவது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு அந்த மாநிலத்தோட தலைவர் பதவியும் அவர் கொடுக்கறதா நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இங்க தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு
2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்ச மாதிரி அங்க பிடிக்க முடியுமான்னு கேட்டா அங்கேயும் அதே போலதான். 2 திராவிட கட்சிகள் இங்க எப்படி தமிழ்நாட்டுல இருக்கோ அதே போல அங்க வந்து பாத்தீங்கன்னா LDF அண்ட் UDF அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடதுசாரி முன்னணி அப்படின்ற ஒரு கட்சி அங்க இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சி இருக்கு. இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது தாண்டி தான் வந்து பிஜேபி அங்க ஒரு தேர்ட் பார்ட்டியா அங்க இருக்கு. அவங்களுமே ஸ்லோவா வந்து அங்க வந்து அவங்க கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க. கேரளா பீப்புளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்களா அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் நமக்கு அறிஞ்ச வரைக்கும் அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எப்படின்னு தெரியாது. பட் விஜய்க்குன்னு அங்க ஒரு ஃபேன் பேஸ் வந்து அங்க நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணணும்னா கலாச்சாரம் மற்றும் அடையாள சிக்கல் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அதாவது தமிழக வெற்றி கழகம் எப்படி அங்க போயிட்டு செயல்பட முடியும்ன்றாங்க. நிச்சயமா இல்ல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல ஆரம்பிக்க போறாங்க. ஸோ கூடிய விரைவில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி உலக அளவுல அதாவது இந்திய அளவுல இது பரிணாமம் அடைய போகுது அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்த்துக்கள். நம்மளுடைய விஜயோட கட்சி இந்திய அளவுல உருவாக போகுது. குறிப்பா தென்னிந்தியாவில் படிப்படியா கேரளா, கர்நாடகா, இப்படி ஆந்திரா படிப்படியா உருவாக போகுதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருப்போம் செந்தில் பாலாஜி வந்து கட்சி தாவ போறாரு, திமுக விட்டு வெளியேற போறாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு பல ரீசன்லாம் சொல்லியிருந்தோம். அவருக்குமே சப்ரீஷனுமே பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டே இருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் திமுகவுமே அவரை பெருசா கண்டுக்கிறது இல்லையா. ஏன் அவரை தூக்கி சோல்டர்ல நம்ம சுமக்கணும், அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் வந்திருக்கு, இவரை நம்ம தொடர்ந்து நம்ம கட்சியில வச்சிருந்தா நம்ம கட்சிக்கு தான் கெட்ட பெயர் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு லீகலாவும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அதுவும் குறிப்பா இந்த டிவிகே வந்து கவர்மெண்ட் வந்ததுல இருந்து செந்தில் பாலாஜியை கடுமையா அட்டாக் பண்ணி முடக்கணும் அப்படின்றது தான் முதல்வரோட முதல் கட்டளையா இருக்கு காவல்துறைக்கு. என்னன்னா அவர் எந்த விதத்திலையும் மூவ் பண்ண விடக்கூடாது. அவரை மூவ் பண்ண விட்டீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கு வந்து பயங்கரமா கட்சி வேலை செய்வாரு. இது நமக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். 2வது கரூர் விஷயத்துல வந்து நமக்கு பெரிய தொந்தரவு கொடுத்தாரு, நம்ம தொண்டர்களையும் ரசிகர்களையும் அவங்க குடும்பங்களை வந்து சாவடிக்கவே துணிஞ்சிட்டாரு அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து கடுமையான கோபத்துல முதல்வர் இருக்காராம். அவரை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக்கா திமுக அழிக்கிறோமோ இல்லையோ செந்தில் பாலாஜியை அழிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் கிட்டத்தட்ட 4 வழக்குகள் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா டாஸ்மார்க்ல டெண்டர் முறைக்க வழக்கு, அதன் பிறகு வந்து இபில செமி கண்டக்டர் பண்றது, ஒயர் கையாடல் பண்ணது, இது மாதிரி வழக்கு, அதுக்கப்புறமா வந்து பார் அமைக்கிறதுல வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்ற வழக்கு, குதிரை பேரம் வந்து நடத்தினாரு அப்படின்னு பல்வேறு வழக்குகளை போட்டு அவரை முடக்கணும்ன்றது தான் அவங்களோட பிளானு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தங்களோட கட்சிக்கு வந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. குறிப்பா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல கொங்கு பெல்ட்ல வந்து வேலுமணியை வந்து டம்மி பண்ணிட்டு அங்க ஒரு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆள் வேணும்ன்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை கூப்பிடுற துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துறேன், அதே போல கொங்கு பெல்ட்டை உங்க கண்ட்ரோல்ல கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. இதுக்கடையில பிஜேபி அமித்ஷாவோட வியூலையும் அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அண்ணாமலை இருந்த இடத்துல இப்போ ஒரு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆள் வேணும், தமிழகத்துல வந்து பிஜேபியை வளர்க்கணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில வந்து செந்தில் பாலாஜிக்கும் வலை விரித்ததாக சொல்லப்படுது. அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இடி கேஸ் அப்படிலாம் இருக்கு, இதுல இருந்து தப்பிக்கணும். 2வது இங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் வந்து விஜயோட பார்வையில இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்ற அடிப்படையில பிஜேபிக்கு போயிடலான்னு அவர் யோசிக்கிறாராம். அப்படி இல்லாம ஏடிஎம்கேல வந்தாலும் நமக்கு வந்து ஏடிஎம்கே மூலமா பிஜேபி சப்போர்ட் கிடைக்கும். 2வது இங்க வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஏடிஎம்கே தான் சரியா இருக்கும் அப்படின்ற அடிப்படையிலையும் பயங்கரமா சிந்திக்கிறாராம். ஸோ 2 கட்சியுமே மாறி மாறி அவரை இன்வைட் பண்றாங்க. ஸோ அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்றது கூடிய விரைவில் தெரிய போகுது. இதே போல பல சுவாரஸ்யமான அரசியல் விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் HKS.